இந்த ரேஸ் கார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப பெருசாக பேசப்படும். அதை பொறுத்த வரைக்கும் F1 கார் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் பண்ணியிருப்பாங்க. அவரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கார் வந்து ரோடில் ரன் ஆகிட்டு இருக்கும் போது இதோட டவுன் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கிறனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னுமே கீழே போகும். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த காரோட பாட்டமில் வந்து ஒரு உடன் பிளாங்க் வச்சுருப்பாங்க, ஒரு உடன் போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதோட ரீசன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரேஸ் கார்ஸ் வந்து அதிகமான டவுன் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே கீழே போகிறதுக்கு அலௌட் இல்லை. அதனால் கீழே வந்து ஒரு 10 mm உடன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் த ரேஸில் அந்த உடன் போர்டை வந்து செக் பண்ணுவாங்க. அந்த உடன் போர்ட் செக் பண்ணும்போது எவ்வளோ வந்து தேஞ்சிருக்கு அதை பொறுத்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போர்ட் 10 mm இருக்குன்னா 1 mm கீழே இது வந்து தேயக்கூடாது. அப்படி தேஞ்சிருந்தா FIA ரூல்ஸ் படி என்ன பண்ணுவாங்கன்னா இதை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஒரு ட்ரிக்கி அண்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஃபார்முலா 1 காரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டிரைவரோட ஸ்டீரிங் கண்ட்ரோலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் 2025 எந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வந்திருக்குங்கிறத நாங்கள் இன்னொரு வீடியோவில் போடுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.